பரப்பலாமாமா? அம்மா 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 என்னமாச்சு உங்களுக்கு? அம்மா ஐயோ தாய பராசக்தி. எங்க முதலாளி மயக்கமா இருக்காங்க. அவங்களை அவசரமா ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. ஆஸ்பத்திரிக்கா? பணத்தை புதைக்க சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லு. சார் தகவல் கிடைச்சுதான் வந்திருக்கோம். தந்திரமா இவங்களை தனியா கூட்டிக்கிட்டு வந்து நீ கொலை செஞ்சதை கண்ணால பார்த்த ஒருத்தர் கார் நம்பரோட போன் செய்து எங்களுக்கு தகவல் கொடுத்ததன் பேர்ல உன்னை மடக்கி பிடிக்க வந்திருக்கோம். சார் நான் கொலை பண்ணல சார். சத்தியமா நான் கொலை பண்ணல சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். கான்ஸ்டபிள் அஸ்கேம். சுந்தரம், டாக்டர் வந்திருக்கார். டாக்டரியா, நீங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தரா? ஆமா. ஏன்? அவ சக்தி உள்ளவன் நீங்க நம்புறீங்களா? அதை விட சூரிய சுடுமான்னு நீ கேட்டிருக்கலாம். ஊருக்கெல்லாம் வைத்தியம் பாக்குற எனக்கே ஒரு முறை அம்மை கண்டு சாவோட நான் போராடிட்டு இருந்தப்போ அந்த ஆபத்துல இருந்த அந்த தாய் தான் என்ன காப்பாத்தினா. அவ சக்தி உள்ளவன்னு சொல்றதுக்கு எத்தனையோ சரித்திரங்கள் இருக்குப்பா. ஆமா, அவ சக்தி உள்ளவதான். சக்தி உள்ளவதான் டாக்டர். அத அவ சாதிச்சு காட்டிட்டா. சாவோட வாசல்ல நிறுத்தி என்ன சிந்திக்க வச்சுட்டா. டாக்டர், கண்ணிருந்து குருடனா, கட்டின பொண்டாட்டி மேலைய கலங்க சுமத்தின பாவி சார்னா, ஒரு விதவைய போல அவளை தவிக்க விட்டுட்டு தனியா பிரிஞ்சு வந்த துரோகி சார்னா, அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு அந்த தாய் எனக்கு தண்டனை கொடுத்திருக்கா. இல்லைன்னா நிரபராதியான என்ன நீதிமன்ற குற்றவாளின்னு சொல்லுமா? செய்யாத கொலைக்கு சட்டம் தான் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குமா? என்னப்பா சொல்ற? நீ நிரபராதியா? அப்போ உன் முதலாளி அம்மாவை நீ கொலை செய்யலையா? என் மனைவியோட சந்தோஷத்தை கொன்னதை தவிர மனசார வேற எந்த குற்றத்தை நான் செய்யல சார். ஓ, தூக்கு மேடைக்கு வந்திருக்கிற ஒரு நிரபராதிய என் வாழ்க்கையில இப்பத்தான் முதலா சந்திக்கிறேன். அந்த மருவத்தூர் அம்மாவோட கருணையில எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்ட கதையை கேட்டிருக்கேன். ஆனா அவ கோபத்துக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை இப்பத்தான் நான் பார்க்கிறேன். கவலைப்படாத, நிச்சயம் அந்த தாய் உன்னை காப்பாத்துவா. அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த கோயிலை தேடி வந்திருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ பக்தர்களை சோதிக்கிறவதா, ஆனா கைவிடுறவல்ல. என் கற்புக்கு ஒரு சோதனை வந்தப்போ அந்த சோதனையிலிருந்து காப்பாத்தினவ நீதான். என் சந்தோஷத்துக்கு ஒரு சோதனை வந்து என் புருஷனை பிரிஞ்சு நான் தனிமரமா நின்னப்போ அவர் மனம் திருந்தி என்னை தேடி ஓடி வர காரணமா இருந்தவளும் நீதான். அம்மா, மகமாயி, மாரியாத்தா, மேல்மருவத்தூர் தாயே, கடைசியா இப்போ என் உயிருக்கும் மேலான இந்த மாங்கல்யத்துக்கே சோதனை வந்திருக்கு. இந்த சோதனையில இருந்தும் நீதான் என்ன காப்பாத்தணும். ஏன்னா இந்த மாங்கல்யம் நீ போட்ட பிச்சை. நீதான் என்ன காப்பாத்தணும். அம்மா, தாயே, என் புருஷனை நீ சாவலேந்து மீட்டு என்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் நான் இந்த சன்னிதானத்தை விட்டு போக மாட்டேன். பகலானாலும் இரவானாலும் மழையானாலும் புயலானாலும் நான் இந்த கோயிலை விட்டு நகர மாட்டேன். நகரவே மாட்டேன். அம்மா, இந்தாங்க பூ.
ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்னாச்சு உனக்கு? எழுந்து, மெதுவா மெதுவா. என்னமாச்சு உனக்கு? என்னமாச்சு உனக்கு? ஏன் அப்படி பாக்குற? அட கொலைகார பாவி, ஒரு பாவம் மறையாத அந்த அப்பாவி பொண்ணு அநியாயமா கொலை செஞ்சிட்டீங்க. நீ நல்லா இருப்பியா? கொலையா? யாரு? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏன் போய் சொல்றேன்? கற்பகம் கச்சேரி முடிச்சிட்டு வரும்போது வழி மறைச்சு அவளை கொலை செய்யல? அந்த பழி அப்பாவி டிரைவர் மேல போட்டு அவனை தூக்கு மேடைக்கு அனுப்பல? சட்டத்தையும் மனுஷன் நீ ஏமாத்தலாம், தெய்வத்தையும் தர்மத்தையும் உன்னால ஏமாத்த முடியாது, முடியாது. ராஜேஸ்வரி, என்னடா இது? எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்றா. எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னடா இது? நெருப்பு, குங்குமம், நெருப்பு, நெருப்பு, குங்குமம். ஒரு பத்தின் பெண்ணோட நெத்தில இருக்கிற குங்குமம் நெருப்புக்கு சமானம். தவறு செஞ்சவன் தாலி கட்டினவனாவே இருந்தாலும் அவனை அது விட்டு வைக்காது, சுட்டு எரிச்சிடும். சாப்பிட போலாம், சாப்பிட போலாம். பலகாரம் தான், பாஷாணம் இல்ல. எனக்கு பசிக்கல. பாவம் பண்ணவங்களுக்கு தான் வேலைக்கு பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு பசிக்கணுமே. பசிக்குது, பசிக்குது. அப்ப சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. ஏன் ஒரே குழப்பமா இருக்கு? இது ஆரம்பம் தான். என்ன பேரு? புழுக்கமா இருக்கா? விசிறி விடுறேன். புயல் வெளியே இல்ல, மனசுக்குள்ள.
ஆச்சரியமா இருக்கே. ஒரு காலத்துல தொடாதே தொடாதேன்னு கதர்னவங்களை விட்டு வைக்காத நீங்களா இப்படி பேசுறீங்க? அது வந்து அது மருவத்தூராளை பத்தி உங்களுக்கு தெரியாது. தப்பு செஞ்சவங்கள அவ உடனே தண்டிக்கிறது இல்ல, திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா. அப்படியும் திருந்தலைன்னா கையில சூலத்தை எடுப்பா. இதையே என்கிட்ட சொல்ற? நோயாளி கிட்ட தானே மருந்த பத்தி சொல்லணும்.